வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றவியல் நடைமுறைக்குவை விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில். ஒளிவில் கரையோரத்தில் கடலரிப்பு, இயற்கைக்கு அச்சுறுத்தல். கூட்டமைப்பின் அதிகாரத்துக்குட்பட்ட வெளிமடை பிரதேச சபை மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வசம். மஹேல தலைமைத்துவம் வகிக்கும் இறுதி சர்வதேச ஒருநாள் போட்டி நாளை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மேலதிக வாக்குகளால் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 110 வாக்குகளும் எதிராக 33 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் மேலதிக 70 வாக்குகளால் குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் ஆரம்பமான போது அமைச்சர் அனுர பிரதர்ஷன யாப்பா முதலில் உரையாற்றினார். நாம் ஒருபோதும் பொதுவான சட்டங்களை மாற்றுவதில்லை. பொதுவாக ஒருவரை கைது செய்தால் தடுத்து வைக்க முடியுமான காலம் 24 மணித்தியாலங்களாகும். அது சரியான விடயமாகும். மேலும் 24 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைக்க வேண்டுமாயின் உதவி போலீஸ் அதிகாரி ஒருவரின் தரத்திற்கு குறையாத தரமுடைய போலீஸ் அதிகாரி ஒருவரின் அறிக்கை அவசியமாகும். அத்துடன் அதற்கு பின்னர் நீதவான் ஒருவரினால் விடுக்கப்படும் கட்டளையின்படியே அவரை 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்க முடியும். குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு போலீசாருக்கு உரிய அதிகாரத்தை வழங்க வேண்டும். ஏனென்றால் இன்று திட்டமிட்டே பல குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதன் மூலம் சில வேளை சிலருக்கு ஏதேனும் அநீதிகள் இழைக்கப்படுமாயின் இறுதியில் சாட்சியம் வழங்கல், குறுக்கு கேள்விகளை கேட்டல் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் இந்த சட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. සියලු ප්‍රතිපාදන මෙම පනත යටතේ සංශෝධනය යටතේ සකස් කරලා තියෙනවා. පොලිසියට සමුන්ගේ දේශපාලන විරුද්ධවාදීන්ව ගෙනල්ලා போலீசார் தமது அரசியல் விரோதிகளை கொண்டு வந்து அவர்களை தடுத்து வைத்து தாக்குதல் மேற்கொள்ளல் போன்ற அபாயகரமான நிலைமைக்கு செல்வதற்கான முதற்படியே இதுவாகும். அரசியல் பழிவாங்கலுக்கான ஒரு விடயமே இதுவாகும். இன்று எமது நாட்டில் காட்டுச் சட்டமே நடைமுறையில் உள்ளது. இங்கு திருத்தங்களை அல்லது சட்டங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதில் என்ன பலன் உள்ளது? அவை இன்று செயற்படுத்தப்படுகின்றனவா? இன்று அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. உங்களது அரசாங்கம் அதிகாரமிக்கவர்களுக்கு வேண்டிய விதத்திலே செயற்படுகின்றது. ஒவ்வொருவருக்கு வேண்டிய விதத்திலே இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. நீதிபதிகளையும் அந்த நிலைமைக்கு மாற்றவே முயற்சி செய்கின்றீர்கள். நான் இன்னும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை எங்கே? அதனை காண்பிக்க முடியுமா? செய்திகள் தொடர்கின்றன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழ் உள்ள வெளிமடை பிரதேச சபை மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாகாண முதலமைச்சரினால் வர்த்தமானியின் ஊடாக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டதென ஊவா மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் MP MM விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். வெளிமடை பிரதேச சபையின் முறையற்ற நிர்வாகம் தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் கூறினார். வெளிமடை பிரதேச சபையின் 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சபை கூடிய வேளையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. பிரதேச சபையின் தலைவரை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக சபையிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்திருந்தனர். இலங்கை தேசிய வணிக சபையின் புதிய கேட்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. புதிய கேட்போர் கூடம் சுப நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டதனை அடுத்து ஜனாதிபதி அதனை பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் இலங்கை தேசிய வணிக சபையின் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
இதேவேளை சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ரிசானா நஃபீக்கின் பெற்றோருக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார். ரிசானா நஃபீக்கின் பெற்றோர் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்த போது இந்த நிதி உதவி வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக இணைப்பாளர் விஜயானந்த ஹேரத் தெரிவிக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக இலங்கையர்களை அனுப்புகின்றமையை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி தேசிய சங்க சம்மேளனம் கொழும்பில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தது. கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவிற்கு அருகில் இன்று பிற்பகல் 2:30 அளவில் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக அலரி மாளிகைக்கு செல்ல முயற்சித்த போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. අපි හිතනවා ලංකාවේ රිසානා ரிசானா நபீக் தொடர்பான சம்பவம் இலங்கையில் நெருக்கடியான பெண்களது துன்பங்களுக்கு ஏதுவாக அமைந்துள்ளது. இவ்வாறான நிலைமை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்நோக்கியுள்ளோம். சில மாதங்களுக்கு முன்னர் உடலில் ஆணியேற்றப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் நாடு திரும்பியதை நாம் அறிவோம். இதன் காரணமாக இளைஞர்களின் ரீதியில் இந்த நிலைமை கவனத்திற்கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெண்களை அனுப்புவதனை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்துவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து தேசிய சங்க சம்மேளனத்தின் சில பிரதிநிதிகளுக்கு அலரி மாளிகைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஆசியாவின் ஆச்சரியத்தின் ஒவ்வொரு அங்குல நிலமும் நாளைய சந்ததியின் இருப்புக்காய் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். எனினும் மக்களின் வாழ்விடத்துக்கான நிலத்தை சந்ததி இல்லாமல் கடல் கபளீகரம் செய்யும் சம்பவம் ஒன்று ஒலுவில் பகுதியில் பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் துறைமுகத்தை அண்மித்த பகுதி கடல் அரிப்பினால் பாரிய இயற்கை அழிவினை எதிர்கொண்டுள்ளது. ஒலுவில் துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு குறித்து நாம் பல்வேறு தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தோம். தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் கடல் அரிப்பினால் ஒலுவில் துறைமுகத்தினை அண்மித்த சுமார் 100 மீட்டர் கரையோர பகுதி கடல் அரிப்பினால் இழக்கப்பட்டுள்ளது. கடலை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டிருந்த பல கட்டிடங்கள், கிணறுகள் மற்றும் வாடிகள் கடல் அரிப்பு காரணமாக கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இது குறித்து பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் பாறாங்கற்களை கொட்டி கடல் அரிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் கடல் அரிப்பின் தீவிரம் இதுவரை குறையவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். கடல் அரிப்பு வந்து இந்த கல் போடுறதுக்கு உறவு மிச்சம் வேகமாயிருக்கு. அதனால இப்போ எங்களோட அந்த மெயினாக போட்டிருந்த அந்த தார் ரோட்டு கூட ஈடுபாட்டுட்டு இப்போ இதை கூட இப்போ தடை செய்யாமல் விட்டாங்கண்டா இதுக்குரிய பாதுகாப்பு போடாட்டி உடனே ஊருக்குள்ளே வந்து கடல் அரிப்பு வந்து அப்படியே ஊரு குடியிருப்புகளை தாக்கி போகும். பல்வேறு தடைகளையும் உடைத்துக் கொண்டு கடல் அரிப்பு தற்போது குடியிருப்பு பகுதியினை நோக்கி நகர்ந்துள்ளது. இறுதியாக கடற்கரையில் காணப்பட்ட வீதியும் கடல் அரிப்பினால் சேதமடைந்து குடியிருப்பு பகுதியை நோக்கி கடல் நகர்ந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. கடல் அரிப்பு காரணமாக இப்பகுதி மீனவர்களும் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஒரு மண் வைக்கக்கூடிய சான்ஸ் இங்கே காணுது. இருந்த ரோட்டையும் எடுத்துக்கிட்டு போய் இங்கே பாடி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஒலுவில் பிரதேசத்தில் அபாய நிலையில் உள்ள கடல் அரிப்பை தடுக்கும் நடவடிக்கைகளில் முழு மூச்சுடன் உரிய தரப்பினர் ஈடுபட வேண்டும் என பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து வேண்டுகோள் விடுக்கின்றனர். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு அதிகாரிகளோ அல்லது உரிய இந்த ஆபருக்குரிய பெரிய அதிகாரிகளோ எங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக செய்து தரணும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ள நிலைமை வந்து சேரும். ஏன்னா தொழிலாளிகள் பாதிக்கப்படுறதை விட குடியிருப்புகளை போகுது. இப்போ 100கணக்கான குடியிருப்புகள் பாதிக்கப்பட போகுது. மக்களின் இந்த கோரிக்கைக்கு அதிகாரிகள் எப்போது செவிசாய்க்க போகின்றார்கள்? விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
மக்கள் போராட்ட இயக்கம் ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட மாணவர் அமைப்புகளும் கலந்து கொண்டிருந்தன. இதுவரை சட்டவிரோதமாக முன்னெடுத்த ஒடுக்குமுறையை சட்ட ரீதியாக்கும் நடவடிக்கை இந்த சட்டத்தின் மூலம் இடம்பெறுகிறது. சட்டம் என்பதும் பாராளுமன்றம் என்பதும் செல்வந்தர்களின் அரசு நிறுவனமாகும். மக்களை ஒடுக்குவதற்காகவே இந்த நிறுவனம் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த காலங்களில் இருந்த சட்டத்தின் ஊடாகவும் இதுவே நேர்ந்தது. இதேவேளை இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. முன்னிலை சோசலிச கட்சி ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டம் காலி பஸ் தரிப்பிடத்துக்கு முன்பாக நடைபெற்றது. நாட்டின் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தப்படுகின்றமைக்கான பொறுப்பை ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். ලෝකයේ ඉන්න වගකිව යුතු රටවල් වගකිව යුතු අන්තර්ජාතික සන්ධාන உலகில் உள்ள பொறுப்பு கூற வேண்டிய நாடுகள், பொறுப்பு கூற வேண்டிய சர்வதேச அமைப்புகள் அனைத்தும் பிரதம நீதியரசரை பதவி நீக்கம் செய்ததை நியாயப்படுத்தவில்லை. அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. இதன் விளைவாக நமது நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது மற்றொரு விடயத்தை கூறி பொதுநலவாய நாடுகள் அமைப்பிலிருந்து இலங்கையை நீக்கும் அளவிற்கு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் நட்பெயருக்கு ஏற்பட்டுள்ள களங்கம் தொடர்பில் ஆட்சியில் உள்ளவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். சர்வதேச சமூகத்திற்கு முன்னால் இந்த நாட்டிற்கு ஏற்படுகின்ற அகௌரவத்திற்காக இந்த நாட்டை சர்வாதிகார தான் தோன்றித்தனமாக ஆட்சி புரிகின்றவர்கள் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். නුකූලව හිතුමතයට අත්නෝමතිකව පාලනය කරන අය ඒකට වාකීම බාර ගන්න ඕනේ මේ රටට වෙන අගෞරවය ගැන.